ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுட்டு இருக்கோம். இன்றைய தினம் 603வது நாமாவளியாக ஓம் பிலேஷயாய நமாக. முருகப்பெருமான் இந்த நாமாவளி குகையில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. அதாவது பிலம் அப்படின்னா துளை, துவாரம், குழி, பள்ளம், குகை, இதுக்கெல்லாம் பிலம்னு பேர். பிலேஷயா அப்படின்னா பாம்பை குறிக்கும். ஏன்னா இந்த பாம்பு எங்கே இருக்கும் அப்படின்னா அந்த துவாரமாக இருக்கக்கூடிய அந்த புற்று, பாம்பு புற்று சொல்கிறோம் இல்லையா, அந்த பாம்பு புற்றுக்குள்ளே இருக்கும். அப்போ அந்த பாம்பு புற்றுக்குள்ளே இருக்க மாதிரி இறைவன் ஹிருதய குகையில் இருக்கார் அப்படின்னு அர்த்தம். இந்த ஹிருதய குகையில் இருக்கிறதால தான் அவர் பேர் குஹன் அப்படின்ற நாமமே விசேஷமாக வர்ணிக்கப்படுது. அப்படி எல்லா உயிருக்குள்ளும் இறைவன் இருக்கார். அப்பேற்பட்ட அந்த ஹிருதய குகையில் இருக்கக்கூடியவர். அந்த பாம்பு புத்து இருக்கும் இல்லையா, அந்த பாம்பு புத்தை பார்த்தா தெரியும், மேல் கொண்டு அப்படியே வளர்ந்துட்டே போகும். அது கரையான் புற்று வைக்கும். அதில் பாம்பு முதல்ல தலை போகும். அப்போ திருப்பி வெளியில் வரும்போது வால் தான் கடைசியாக போச்சு. வால் வருமானா கிடையாது, தலை வரும் மேலே. அது மாதிரி இந்த சரீரமானது அதோமுகமாக பிறந்து இருந்தாலும் முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்ய 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 மேலான பாக்கியம், அதாவது குண்டலினி சக்தி மேல் நோக்கி எழுந்து இந்த ஜீவன் சிவனாகக்கூடிய தன்மை, மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, பிரம்மரந்திரத்தில் இந்த குண்டலினி சக்தி சேர்ந்து இந்த ஜீவன் மேலான நிலை அடைந்து விடும் அப்படின்ற தத்துவார்த்தமான நாமாவளி. அதை தான் பாமன் சுவாமிகள் தகராலய ரகசியம்னு தன்னுடைய ஹிருதயத்துக்குள்ளே குஹப்பெருமான் எப்படி இருக்கார், குமார பரமேஸ்வரர் எப்படி இருக்கார்ன்றதெல்லாம் அதில் வர்ணிப்பார். அப்படி அந்த ஜீவனுடைய தன்மையை உணர்ந்து இறைவன் நம்முள் இருக்கார் அப்படின்றத உணரும் பொழுது இறைவனுடைய ஆற்றல் வெளிப்பட்டு நமக்கு எல்லா பாக்கியத்தை எல்லாம் கொடுக்கும். அப்படி ஹிருதய குகையில் வசிப்பவராக குமார பரமேஸ்வரனை இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது. ஓம் பிலேஷயாய நமாக. ஸ்ரீ குருப்பியோ நமः. ஓம் சும் சுப்பிரமணியாய நமः.